ஒரு நாள் பள்ளிக்கூடம் முடிந்த மாலை நேரம். நண்பர்களான ராமனும் மாதவனும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்களாம். அவங்க போகிற வழியில் பணப்பைய ஒன்று பார்த்துருக்காங்க. ராமன் ஓடி சென்று அந்த பையை எடுத்திருக்கான். மாதவன் அதை திறந்து பார்த்துருக்கான். அதில் 1000 ரூபாய் இருப்பதை பார்த்துட்டு 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். ராமன் கேட்குறானா, மாதவா, நம்ம அந்த பணத்தில் தின்பண்டங்கள் வாங்கி சாப்பிடலாமான்னு கேட்டானா. மாதவனுக்கு அந்த செயல் தவறானதுன்னு தோணுச்சான். ராமா, இந்த பையை தொலைத்தவர் பாவம் இல்லையா? அவர் இதை தேடிக்கிட்டு வருவார். நம்ம அவர்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னானா. அப்போது ஒரு முதியவர் அந்த வழியாக அந்த பையை தேடிக்கிட்டு வந்துட்டு இருந்தாராம். இருவரும் அந்த பையை அவர் தேடுறதை பார்த்துட்டு 2 பேரும் போய் அந்த பையை அவர்கிட்ட ஒப்படைக்கிறாராம். அந்த முதியவர் அவங்க 2 பேரும் நேர்மையை பார்த்துட்டு மனதார பாராட்டி நன்றி கூறினாராம். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் நேர்மையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்.